வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என வானிலை மையம் தகவல். நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என அறிவிப்பு. குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சென்னை நாகர்கோவில் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவை நாளை தொடக்கம். மதுரை, பெங்களூரு வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அமெரிக்க முதலீட்டாளர்களை சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்க தமிழ்நாடு காத்திருக்கிறது. சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்கள் பங்களிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாடும் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. சென்னையில் 2 செமிகண்டக்டர் ஆலைகள் உட்பட 900 கோடி முதலீட்டிற்காக 6 தொழில் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் அமெரிக்காவில் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்து. தினகரனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை வந்தபோது தனபாலை முதலமைச்சராக பரிந்துரைத்ததாக திவாகரன் பேட்டி. அதிமுகவில் இருந்த தலித் எம்எல்ஏக்களே அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் தகவல். தனபாலை நம்ம சபாநாயகரை முதலமைச்சராகணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அது இதே திருமாவளவன் அண்ணன் எல்லாருமே அதை வரவேற்று எல்லோரும் பேசினாங்க. ஒரு டிபேட்டாகவே போணுச்சு. அது அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல. தஞ்சை ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் நீர்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் முழக்கம். அதிகாரிகளை அவமதிக்கும் வகையில் பேசக்கூடாது என விவசாயிகளை கண்டித்த தஞ்சை ஆட்சியர். திருச்சி என்ஐடியில் மாணவிக்கு ஊழியர் பாலியல் தொல்லை என குற்றச்சாட்டு. நேற்று இரவு முதல் நீடித்த மாணவர்களின் போராட்டம் எஸ்பியின் பேச்சுவார்த்தையை அடுத்து வாபஸ். திருச்சி என்ஐடியில் ஒவ்வொரு மாணவியாக விசாரிக்கும் காவலர்கள் குழு. மாணவிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து விசாரணை. படிப்பதற்காக அண்ணாமலை இங்கிலாந்து சென்ற நிலையில் தமிழ்நாடு பாஜகவை 3 மாதங்கள் நிர்வகிக்க ஒருங்கிணைப்பு குழு. எச். ராஜா தலைமையில் 6 பேர் இடம்பெற்றனர். வடலூர் சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் அமைய உள்ள பகுதியில் தொடரும் தொல்லியல் ஆய்வுகள். தமிழக தொல்லியல் துறை ஏற்கனவே ஆய்வு செய்த நிலையில் மத்திய தொல்லியல் துறையும் ஆய்வு. வேலூர் சத்துவாச்சாரியில் 7ஆம் வகுப்பு மாணவனை தலைமை ஆசிரியர் கண்மூடித்தனமாக தாக்கியதாக புகார். காயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதி. ₹100 கோடி நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் எம்.ஆர். சேகரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் முன்ஜாமீன் வழங்க முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சென்னையில் ஐனாவரம் ஓட்டேரி இடையே மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு. பணியை வெற்றிகரமாக முடித்த எந்திரமான கொல்லி. ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் நாமக்கல்லைச் சேர்ந்த கிஷோர் என்பவர் கைது.
தனிப்படை அமைத்து விசாரித்து வந்த ரயில்வே காவலர்கள் நடவடிக்கை. இரண்டாயிரத்து 16ஆம் ஆண்டு TNPSC Group 1 தேர்வில் விடைத்தாளை மாற்றி வைத்து முறைகேடு என தொடரப்பட்ட வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணையை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஆந்திராவில் பொறியியல் கல்லூரி மாணவிகள் விடுதி கழிவறையில் கேமரா வைத்த மாணவர் சிக்கினார். மாணவரின் மடிக்கணினியில் 300 வீடியோக்கள் இருந்தது கண்டறியப்பட்டதால் அதிர்ச்சி. நீதி கோரி மாணவிகள் போராட்டம். தமிழ்நாட்டில் சேலம், ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தியில், மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியதாகவும், அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசாவை நோக்கி நகரக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, திருப்பத்தூர், தென்காசி, கன்னியாகுமரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள 46% மருத்துவர்கள் பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதாக இந்திய மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. மருத்துவர்களின் பாதுகாப்பு குறித்து நாடு முழுவதும் இந்திய மருத்துவர்கள் சங்கத்தினர் ஆய்வு மேற்கொண்டனர். சுமார் 3885 மருத்துவர்களிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் 46 விழுக்காடு மருத்துவர்கள் பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 35% மருத்துவர்கள் இரவு பணியின் போது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பதாக கூறியுள்ளனர். அதிலும் 20 முதல் 30 வயதுள்ள மருத்துவர்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து பெரிதும் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் 55% மருத்துவர்கள் மட்டுமே இரவு பணியின் போது தங்களுக்கு அறை ஒதுக்குவதாகவும், எஞ்சிய மருத்துவர்கள் வார்டு அல்லது வேறு ஏதேனும் இடத்தில் உறங்குவதாக கூறியிருக்கிறார்கள். திருச்சி NIT கல்லூரி விடுதி மாணவிக்கு ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததை தொடர்ந்து மாணவ மாணவிகள் விடிய விடிய போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவெரும்பூர் அருகே செயல்பட்டு வரக்கூடிய NIT கல்லூரியில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தொழிற்கல்வி, ஆராய்ச்சி கல்வி பயின்று வருகின்றனர். கல்லூரி வளாகத்திற்குள் மாணவிகள் தங்குவதற்காக 6 விடுதிகள் உள்ளன. அவற்றில் 3000க்கும் அதிகமானோர் தங்கி உள்ளனர். இந்நிலையில் NIT கல்லூரி மகளிர் விடுதியில் இணைய வைஃபை பழுது பார்ப்பதற்காக நேற்று மதியம் சென்ற ஒப்பந்த பணியாளரான கதிரேசன் என்பவர் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த மாணவி ஒருவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றதாக தெரிகிறது. இது குறித்து மாணவி அளித்த புகாரின் பேரில் கதிரேசனை கைது செய்த காவல்துறையினர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் பாதிக்கப்பட்ட மாணவியை தரக்குறைவாக பேசிய விடுதி காப்பாளர் ஆகியோரை கண்டித்து விடுதியின் முன்பாக திரண்ட மாணவ மாணவிகள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் கல்லூரி வளாகத்தில் உள்ள NIT இயக்குனர் அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற துவாக்குடி காவல் நிலையத்தினர் மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை தொடர்ந்து திருச்சி ADSP கோபாலச்சந்திரன், முசிறி DSP சுரேஷ்குமார், கல்லூரி முதல்வர் குமரேசன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து மாணவ மாணவிகள் அனைவரும் அதிகாலையில் கலைந்து சென்றனர். பின்னர் காலையில் கல்லூரி வளாகத்தில் குவிந்த மாணவ மாணவிகள் தரக்குறைவாக பேசிய விடுதி காப்பாளர் மன்னிப்பு கேட்க வேண்டும், வளாகத்தில் CCTV கேமராக்களை பொருத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவ மாணவிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவரிடம் விடுதி காப்பாளர் தங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தினர். இதனை கேட்ட SP வருண்குமார் விடுதி காப்பாளர் NIT நிர்வாகத்தினரை வரவழைத்து மாணவ மாணவிகளிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர்.